திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிடலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதற்கு விளக்கமளித்த லாரன்ஸ், அரசியல் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்றும், தனது தாயாரின் ஆசீர்வாதத்துடன் இந்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்றும் தெரிவித்திருந்தார். பின்னர் இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவு காரணமாக தனது அறிவிப்பை ஒத்திவைத்தார். இதனால் அவரது முடிவு குறித்த எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்தது. இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட வீடியோவில் ராகவா லாரன்ஸ் தனது அரசியல் சிந்தனைகள் குறித்து வெளிப்படையாக பேசியிருந்தார். அதில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை அறிவித்த போது மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாகவும், பின்னர் அவர் அந்த முடிவில் இருந்து விலகிய போது மிகுந்த ஏமாற்றம் அடைந்ததாகவும் கூறினார். மேலும் ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் ஏற்பட்ட சில அரசியல் விமர்சனங்களே தனது வாழ்க்கையின் அரசியல் குறித்த சிந்தனையை உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் நடிகர் விஜயுடனான தனது நட்பை பற்றியும் அவர் பேசியிருந்தார். பல திரைப்படங்களில் விஜயுடன் இணைந்து பணியாற்றியதை நினைவு கூர்ந்த அவர், விஜய் ஒரு முடிவு எடுத்தால் அதை நிறைவேற்றாமல் பின்வாங்க மாட்டார் என்ற நம்பிக்கை தனக்கு இருந்ததாக கூறினார். விஜய் அரசியலுக்கு வந்தபோது தானும் அரசியலில் இணையலாமா என்று தனது தாயாரிடம் கேட்டதாகவும், ஆரம்பத்தில் அதற்கு அவரது தாயார் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். ஆனால்